வணக்கம். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டே டு டே லைஃப்ல பேசக்கூடிய சென்டென்ஸ் எப்படி நம்ம பேசலாம், அதை எப்படி இங்கிலீஷ்ல மேக் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். பாருங்க, சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நான் அதுக்குள்ள அவனை பார்த்துட்டேன், நான் அதுக்குள்ள நான் அவனை பார்த்துட்டேன், அவ அதுக்குள்ள வெளில போயிட்டா, எங்க அம்மா அதுக்குள்ள சமைச்சிட்டாங்க, அவன் அதுக்குள்ள அவன் விளையாட கிளம்பிட்டான், அவன் அதுக்குள்ள ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டான், அதுக்குள்ள படம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்லாம் நிறைய பேசுவோம் இல்லைங்களா. அதற்குள்ள அதற்குள்ள அப்படின்னு பேசுவோம் இல்லைங்களா. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல இன்னைக்கு பேசலாம், அதுக்குள்ள அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை போட்டா அதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி மீனிங் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பாருங்க, நான் அதுக்குள்ள அவனை பார்த்துட்டேன், எல்லாமே பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போன விஷயம்தான். ஓகேவா. அதுக்குள்ள அவன் போயிட்டா, அதுக்குள்ள எங்க அம்மா சமைச்சிட்டாங்க, அதுக்குள்ள அவன் தூங்கிட்டான், அதுக்குள்ள அந்த படம் முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இது எல்லாமே முடிஞ்சு போன விஷயத்த பத்தி தான் பேச போறோம். இந்த அதற்குள்ள அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன ஈக்குவலண்டான இங்கிலீஷ் வேர்டு இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, காட் இட். இப்ப பாருங்க, அதற்குள், அதற்குள்ள பேச்சுவாக்குல அதுக்குள்ள அப்படின்னு தான் நம்ம பேச்சு வாக்குல பேசுவோம். அப்ப அதுக்குள்ள அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னா பை தென் சொல்லணும். பை தென் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா அதற்குள்ள அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்ப பார்க்கலாம் இது சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்னா, இந்த பை தென்னை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். சொல்லுங்க, பை தென் எந்தெந்த டென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் அதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், இந்த மூணுக்கும் சூட்டபிளான வேர்டு பை தென். ஓகே, இப்போ இந்த மூணு சென்டென்ஸ்லயும் சில சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மூணு டென்ஸ்லயும் சில சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, நான் அதுக்குள்ள அவனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு வேர்டு ஆர்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஹேடு பிளஸ் வேர்ப் 3. ஓகேவா. லாஸ்டா பை தென் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட்ல வேணாலும் பை தென் ஆட் பண்ணிக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், இதுல யார் சப்ஜெக்ட், நான் அதுக்குள்ள அவனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். பை தான் சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் ஐ. அடுத்ததா என்ன போடணுங்க, had, I had. verb 3 ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்க்கறது தான் verb. verb 3ங்கிறது see, saw, seen, இதுதான் verb 3. ஓகேவா. I had seen, நான் பார்த்துட்டேன். யாரை பார்த்துட்டேன், அவனை. I had seen him, நான் அவனை பார்த்துட்டேன். எப்ப பார்த்தேன், அதுக்குள்ள. பை தென். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம அம்மாட்ட நான் போய் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். அவங்களும் சரி போம்பாங்க, போயிட்டு வந்துருவோம். அதுக்குள்ள உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டியா அப்படின்னு கொஸ்டினா கேட்பாங்க அவங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஆமா நான் அதுக்குள்ள அவனை பார்த்துட்டேன். இப்போ அந்த சுச்சுவேஷன்ல தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஐ ஹேட் சீன் ஹிம் பை தென், நான் அதுக்குள்ள அவனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம். இதையே கொஸ்டினா கேட்கணும்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த ஆக்சிலரி வேர்ப் முன்னாடி வந்துடும், இந்த ஐ பின்னாடி போயிடும். பாருங்க எப்படி கொஸ்டினா கேட்கலாம், அதுக்குள்ள நீ அவனை பார்த்துட்டியா, அதுக்குள்ள நீ அவனை பார்த்துட்டியா. ஹேட், இந்த இடத்துல ஐ நீ அப்படின்னு தானே மாறும், நீ அவனை பார்த்துட்டியா அப்படின்னு தான் நமக்கு கேட்போம். இப்ப ஹேட் யூ seen him by then, அதுக்குள்ள நீ அவனை பார்த்துட்டியா. had you seen him by then, நீ அதுக்குள்ள நீ அவனை பார்த்துட்டியா. yes, I had seen him by then, ஆமா நான் அதுக்குள்ள அவனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, got it. shall we go to the next sentence? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அதுக்குள்ள படம் ஆரம்பிச்சிருச்சு, அதுக்குள்ள படம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்றோம். எல்லாம் முடிஞ்சு போன விஷயம் தான். நம்ம வீட்டுல சொல்லுவோம், நாங்க படத்துக்கு போனோம்ப்பா, அதுக்குள்ளே படம் ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்குள்ளே படம் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சொல்லலாம்,
இந்த இடத்துல சப்ஜெக்ட் யாரு? படம். அந்த படத்தை பத்தி தானே பேசுறோம். அப்ப த ஃபிலிம் இல்ல த மூவி என்ன வேணாலும் சொல்லலாம். இதுதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் முடிஞ்ச அடுத்ததுக்கு ஹேட் போடணும். த மூவி ஹேட் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லணும். சாரி, நம்ம முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போனோம், அதுக்குள்ளே படம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். த மூவி ஹேட் ஸ்டார்டட். ஸ்டார்டட் இதுதான் verb 3. ஸ்டார்டட். த மூவி ஹேட் ஸ்டார்டட் எப்பக்குள்ள? அதுக்குள்ள. by then. The movie had started by then. அதுக்குள்ள படம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். இதே கொஸ்டினா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? had the movie started by then. had the movie started by then. இப்படிதான் கொஸ்டினா கேட்கணும். படம் அதுக்குள்ள ஆரம்பிச்சிருச்சா? had the movie started by then. Okay. Shall we go to the next sentence? அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேஷனோ நம்மளை பார்க்க வரேன்னு சொல்லியிருப்பாங்க, ஈவினிங் வரேன்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அதுக்குள்ள நம்ம ஏதாவது நம்ம வெளில போய் அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வாங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன வந்துட்டாங்க. அப்போ அதை சொல்லலாம், அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கப்பா, நான் வெளில கிளம்பலான்னு இருந்தேன், அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். இப்ப இந்த இடத்துல சப்ஜெக்ட் யாரு? அவர்களுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? தே. அடுத்தது had. they had. அப்புறம் verb 3. இந்த இடத்துல வர்றதுதான் verb. அப்ப come, came, come. they had come by then. அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கப்பா. ஓகே, they had come by then. அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கொஸ்டினா கேட்கும்போது இது எப்படி கேட்கலாம்? had they come by then. அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு இதை கொஸ்டினா கேட்கிறோம். இது அதுக்கு ஆன்சர். ஓகே, காட் இட். இப்ப பாருங்க, அதுக்குள்ள நீ உன் மனசை மாத்திக்கிட்டியா அப்படின்னு கேட்க போறோம். கொஸ்டினா கேட்க போறோம். இப்ப கொஸ்டினா கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? had. hadக்கு அப்புறம் சப்ஜெக்ட். யாரு இதுல சப்ஜெக்ட்? உன் மனசு. இப்ப யூ. அப்ப அவங்கள தானே சொல்றோம். had you மாத்திக்கிறது, changed. had you changed your mind. மனசு அப்படின்னா உன்னுடைய மனசு. your mind எதுக்குள்ள? by then. அதுக்குள்ள நீனு உன் மனசை மாத்திக்கிட்டியா அப்படின்னு கேட்கணும்னா இப்படிதான் கேட்கணும். had you changed your mind by then. had you changed your mind by then. ஓகே, காட்டி. இப்போ உங்களுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இப்படிதான் பேசணும், இப்படிதான் கொஸ்டின் கேட்கணும். அதாவது பாஸ்ட்ல ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா, அப்ப பைதன் அதுக்குள்ள இது முடிஞ்சிருச்சா, அதுக்குள்ள நீ சாப்பிட்டியா, அதுக்குள்ள நீ தூங்கி எழுஞ்சிட்டியா. பாருங்க, இப்ப அதுக்குள்ள நீ தூங்கி எழுஞ்சிட்டியா எப்படி கேட்கலாம்? had you slept. அதான் verb 3. had you slept by then. had you slept by then. அதுக்குள்ள நீ தூங்கி எழுஞ்சிட்டியா அப்படின்னு கேட்கிறோம். ஓகே, காட் இட். அவங்க லேட்டா எழுந்துவாங்கன்னு நினைச்சிட்டு நம்ம இன்னொரு வேலை செஞ்சுட்டு இருப்போம். அவங்க அதுக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க? எழுஞ்சிருவாங்க. அதுக்குள்ள நீ எழுஞ்சிட்டியா? had you slept by then. அதுக்குள்ள நீ படிச்சிட்டியா? had you studied by then. இந்த மாதிரி நம்ம கொஸ்டினாவும் கேட்கலாம், ஸ்டேட்மெண்டாவும் சொல்லலாம். ஓகே, காட்டி. அடுத்தது by then வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, அதுக்குள்ள நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். இப்ப நம்ம ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க, ஈவினிங் சாயந்தரம் நான் 6 மணிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? சரி வா, அதுக்குள்ள நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். அதுக்குள்ளதான் ஃப்ரீயா இருக்கும். அதாவது அவங்க 6 மணிக்கு வரேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கீங்களேன், 6 மணிக்கு நான் உங்களை பார்க்க வரேன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? வா, அப்ப 6 மணிக்குள்ள நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். 6 மணிக்கு மேலதான் நான் பிஸியா இருப்பேன், வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். இப்ப 6 மணிக்குள்ள நான் ஃப்ரீயா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப பாருங்க, நான் ஃப்ரீயா தான் இருப்பேன், இனிமே தானே நடக்க போகுது. இது ஃபியூச்சர் டென்ஸ்.
ஃபர்ஸ்ட் யார் சப்ஜெக்ட், எந்த டென்ஸா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். இது ஃபியூச்சருங்கிறதுனால வில் ஆட் பண்ண போறோம். ஐ வில். இந்த இடத்துல verb என்ன அப்படின்னா இரு, பி. ஐ வில் பி, நான் இருப்பேன். எப்படி இருப்பேன்? ஃப்ரீயா இருப்பேன். ஐ வில் பி ஃப்ரீ. எப்ப? அதுக்குள்ள, அவங்க சொல்ற டயத்துக்குள்ள நான் ஃப்ரீயா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். ஐ வில் பி ஃப்ரீ பை தென். நான் அதுக்குள்ள ஃப்ரீயா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது ஃபியூச்சர் டென்ஸ். இதையே இப்ப நான் பிஸியா இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி, இந்த இடத்துல பிஸி. நான் அதுக்குள்ள நான் பிஸியா இருப்பேன். நீ அதுக்குள்ள வந்துடாத, நான் அப்பெல்லாம் பிஸியா இருப்பேன் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்குள்ள நான் பிஸியா தான் இருப்பேன். ஐ வில் பி பிஸி பை தென். இப்போ பை தென் அப்படின்னா அதுக்குள்ள அப்படின்னு அர்த்தம். ஓகே, காட் இட். ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இது கொஞ்சம் பெருசு மாதிரி தான் தெரியும், பட் இப்போ நம்ம பேசின மாதிரியே தான் இதையும் சொல்ல போறோம். பாருங்க, நான் 7 மணிக்கு வீட்டுக்கு போவேன். 7 மணிக்கு நான் வீட்டுக்கு போவேன். இனிமே தான் நடக்க போகுது, ஃபியூச்சர் டென்ஸ். அதுக்குள்ள உணவு வந்து தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது இந்த பாட்டை மட்டும் தான் பார்த்தோம். அதுக்குள்ள உணவு தயாரா இருக்கும், அதுக்குள்ள நான் பிஸியா இருப்பேன், அதுக்குள்ள நான் ஃப்ரீயா இருப்பேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இதுதான் நம்ம பார்த்தது. அதுக்குள்ள டின்னர் ரெடியா இருக்கும் அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லுவோம் பாருங்க. பை தென். ஃபர்ஸ்ட்ல வேணாலும் பை தென் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பை தென் அதுக்குள்ள எது ரெடியா இருக்கும்? டின்னர். பை தென் த டின்னர். டின்னருக்கு அப்புறம் வில் பி. ஓகே, வில் பி ரெடி. பை தென் த டின்னர் வில் பி ரெடி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ள டின்னர் வந்து ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த சென்டென்ஸ் சொல்லுங்க. அடுத்தது, நான் 7 மணிக்கு வீட்டுக்கு போவேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ, இனிமே தானே போக போறோம், சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஆக்சிலரி வெர்ப் ஐ வில். வீட்டுக்கு போகிறது இல்லைன்னா நான் வருவேன் அப்படின்னு சொல்லலாம். நான் 7 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், அதுக்குள்ள சாப்பாடு எப்படி இருக்கும்? டின்னரு ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்றோம். ஐ வில் கம் ஹோம், இல்லைன்னா ரீச் ஹோம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? ஐ வில் ரீச் ஹோம் எப்ப? அட் 7 PM. நான் 7 மணிக்கு வீட்டுக்கு போவேன், அதுக்குள்ள சாப்பாடு ரெடியா இருக்கும். இப்ப 2 சென்டென்ஸ் சேர்த்து சொல்ல போறோம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இதை சொன்னாலும் சொல்லலாம், இல்ல இதை வேணாலும் சொல்லலாம்னு சொல்லலாம். ஐ வில் ரீச் ஹோம் அட் 7 PM. பை தென் த டின்னர் வில் பி ரெடி. நான் 7 மணிக்கு வீட்டுக்கு போவேன், அதுக்குள்ள சாப்பாடு அங்க ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப இது பாருங்க, அவன் அதுக்குள்ள புறப்பட்டு போயிடுவான். இது எப்ப? ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும். ஏன்னா அவன் புறப்பட்டு போயிட்டான்ல, அப்ப அது முடிஞ்சு போனது தானே. ஃபியூச்சர்ல முடிஞ்சு போற விஷயம். ஓகே, அதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதுக்கு ஸ்ட்ரக்சர் பாருங்க. சப்ஜெக்ட் வில் ஹாவ் பிளஸ் verb 3. ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்பவே சொல்றோம். நான் போகிறதுக்குள்ள அவன் கிளம்பி போயிடுவான், அதுக்குள்ள அவன் கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் யாருங்க? சப்ஜெக்ட் ஹீக்கு அடுத்தது வில் ஹாவ். இது வந்து ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம பயன்படுத்தணும். he will have. அவன் புறப்படுறது left, leave, left verb 3. he will have left. அதுக்குள்ள அவன் கிளம்பி போயிடுவான் அப்படின்னு சொல்றோம். ஓகே, he will have left. எங்க இருந்து? வீட்டுல இருந்தோ இல்ல ஆபீஸ்ல இருந்தோ என்ன வேணாலும் சொல்லலாம். he will have left from homeன்னு சொல்லிக்கலாம். வீட்டுல இருந்து அவன் கிளம்பி போயிடுவான் எப்ப?
by then. அதுக்குள்ள அவன் வீட்ல இருந்து கிளம்பி போயிடுவான் அப்படின்னு சொல்றோம். இந்த by then ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல வேணாலும் சொல்லலாம், இல்ல ஃபர்ஸ்ட்ல வேணாலும். by then he will have left from home. அதுக்குள்ள அவங்க வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ இதை உங்களுக்கு ஒரு டைம் லைன் மூலயமா சொல்றேன். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்களேன், இது நவ். ஓகே, இது நவ். சாரி, இது நவ். இனிமே நடக்கிறது தான் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த பக்கம் உள்ளது எல்லாமே ஃபியூச்சரை குறிக்கக்கூடியது. இப்ப நம்ம ஃப்ரெண்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். வில் கம். ஃப்ரெண்டு எத்தனை மணிக்கு வருவாங்க? 7 மணிக்கு வராங்க. ஓகே, ஃப்ரெண்டு எத்தனை மணிக்கு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க? 7 மணிக்கு வர்றதா சொல்லியிருக்காங்க. நான் உன்னை 7 மணிக்கு பார்க்க வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லும்? ஓகே ஓகேவா, அதுக்குள்ள நான் சமைச்சு முடிச்சிடுறேன். இப்ப இத ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல எழுதிடலாம். இப்ப நம்ம ஃப்ரெண்டு நம்மள்ட்ட சொல்றாங்க. அதை எப்படி சொல்லலாம்? அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க, நான் 7 மணிக்கு வரேன் அப்படின்னா அவங்க சொல்றாங்க. இப்ப பாருங்க, மை ஃப்ரெண்ட் இல்லைன்னா ஷி என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. மை ஃப்ரெண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் இல்லைங்களா? மை ஃப்ரெண்ட் வில் கம். என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு? அட் 7 PM. 7 மணிக்கு வருவாங்க. அதுக்குள்ள நான் சமைச்சு முடிச்சிடுவோம். அவங்க வர்றது 7 மணிக்கு, நம்ம அதுக்குள்ளேயே முன்னாடியே என்ன செஞ்சிருவோம்? சமைச்சு முடிச்சிருவோம். ஓகே, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயம் முடிஞ்சு போய்விடும் ஃபியூச்சர்ல. இதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, அதுக்குள்ள நான் சமைச்சு முடிச்சிருவேன். இததான் அந்த ஆர்டர் படி எழுதும். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு. நான் முடிச்சிருவேன். எதை முடிச்சிருவேன்? ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு குக்கிங். சமையல் வேலையை நான் முடிச்சிருவேன். பை தென். ஓகே, இந்த பை தென்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல வேணாலும் சொல்லலாம், இந்த இடத்துல சொல்லிக்கலாம். பை தென். ஓகே, காட் இட். இப்போ உங்களுக்கு இது நல்லா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப இது நவ்வுக்கு அப்புறமா 2 ஆக்ஷன் நடக்குது. ஒண்ணு, நம்ம ஃப்ரெண்டு வர்றது ஒரு ஆக்ஷன், அதுக்கு முன்னாடியே நம்ம சமைச்சு முடிக்கிற ஒரு ஆக்ஷன். இப்ப எது ஃபர்ஸ்ட்ல நடக்கிறது? நம்ம சமைச்சு முடிக்கிற விஷயம்தான். அப்ப அத ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். அப்புறமா நடக்கிற நிகழ்வை ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும். ஓகே, காட் இட். இத ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லுங்க. 2வதா நடக்கிறத அதுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிருவோம் இல்லைங்களா வேலையை, அத ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஓகே, காட் இட். அவ்வளவுதாங்க. மை ஃப்ரெண்ட் வில் கம் அட் 7 PM. பை தென் ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு குக்கிங். என் ஃப்ரெண்டு 7 மணிக்கு வருவாங்க, அதுக்குள்ள நான் சமைச்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். Shall we go to the next sentence? இப்போ பாருங்க, உங்களுக்கு நல்ல தெளிவா புரியுற மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் 9 மணிக்கு கடைக்கு போனேன். அது முடிஞ்சு போனது தானே, போயிட்டு வந்து தானே வீட்டுல சொல்லுவோம். நான் 9 மணிக்கு கடைக்கு போனேன், அதுக்குள்ள கடை மூடிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல எந்த விஷயம் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு, எந்த விஷயம் 2வதா நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் நடந்த விஷயம் கடை மூடுனதுதான் ஃபர்ஸ்ட் நடந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் நடந்த நிகழ்வை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். அப்புறமா நடந்த நிகழ்வை நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். அவ்வளவுதாங்க. ஓகே, நான் 9 மணிக்கு கடைக்கு போனேன். இதை எப்படி சொல்லலாம்? பாஸ்ட் டென்ஸ்ல சப்ஜெக்ட் go went, verb to. I went to the shop. I went to the shop. எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. I went to the shop at 9 PM. நான் 9 மணிக்கு கடைக்கு போனேன், அதுக்குள்ள by then, அதுக்குள்ள கடை மூடிடுச்சு
by then. இதுதான் past perfectல சொல்ல போறோம். The shop had, past tenseக்கு had plus verb 3. The shop had closed. அதுக்குள்ள கடை மூடிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? இதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை இப்படிதான் பயன்படுத்தணும். முடிஞ்சு போன விஷயத்த அதுக்குள்ள இது முடிஞ்சிருச்சு, அதுக்குள்ள இது நடந்துருச்சு, அதுக்குள்ள இந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதுக்குள்ள அவங்கள ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க, இதெல்லாம் முடிஞ்சு போனது. அது அப்ப இப்படிதான் பேசணுது. பை தென் அப்படின்னா அதுக்குள்ள அப்படின்னு அர்த்தம். ஓகே, காட் இட்? இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இது உங்களுக்கான சென்டென்ஸ். நான் அதுக்குள்ள ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். நாங்க, இது நான், இது நாங்க. நான் அதுக்குள்ள ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். நாங்க அதுக்குள்ள வீட்டுக்கு வந்து விடுவோம் அப்படின்னு சொல்றோம். அதுக்குள்ள நாங்க வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ரெண்டு சென்டென்ஸையும் எப்படி சொல்லலாம், எப்படி பேசலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பை தென் அப்படின்னா அதற்குள்ள அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ.